அன்பான கன்னி ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கன்னி ராசிக்கு மிக அற்புதமான காலம்னே சொல்லலாங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் இருக்கவங்க. சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி தனக்கு சொந்தமானவங்களுக்கு தலை முடியிலிருந்து உள்ளங்காலில் இருக்கக்கூடிய மண் வரைக்கும் என்ன ஏதுன்னு பார்த்து பார்த்து அவங்கள பத்திரப்படுத்தி வச்சுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க. குடும்பத்தோட சந்தோஷம்தான் இவங்களுடைய உசுருங்க. இதனால இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு தன்னோட உசுரையும் கொடுப்பாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே சாதுவாகவும் எதுவும் தெரியாத மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவங்களை விட ஒருத்தவங்களை அப்படியே அக்யூரட்டாக எடை போடுறதுக்கு யாராலையுமே முடியாதுங்க. ஆனால் வெளி தோற்றத்திற்கு வெகுளியாக இருப்பாங்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருப்பாங்க. சொல்ல போனால் நிறைய திறமைகளுக்கு சொந்தக்காரங்க இந்த கன்னி ராசிக்காரங்க. இவங்களால ஒருத்தவங்களை கரெக்டாக அடையாளப்படுத்த முடியும். ஆனால் கன்னி ராசியை யாராலையுமே அடையாளப்படுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு சூட்சமக்காரங்க. அதுக்குன்னு தப்பானவங்க கிடையாதுங்க. வெற்றியை மட்டுமே இலக்காக கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் வாழக்கூடியவங்க. இவங்கள மாதிரி யாராலையும் ஒரு விஷயத்தை, ஒரு பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணவே முடியாதுங்க. ஆனால் எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே தோல்வியில் தான் முடியுது. ஏதாவது ஒரு கடினமான விஷயத்தில் அதிக உழைப்பை போட்டால் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் இது நாள் வரைக்கும் கிடைக்கிறதே இல்லை. உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட சரியான மரியாதை இல்லை. அந்த ஒரு நிலையை தான் இது நாள் வரைக்கும் கன்னிராசி அனுபவிச்சுட்டு வந்தது. அந்த நிலை இனி மாறப்போகுதுங்க. வரக்கூடிய நாட்கள்லேருந்து புதிய வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிக்க போகிறீங்க. மிகப்பெரிய அளவில் மனம் உங்களுக்கு நிம்மதியாக இருக்க போகுதுங்க. மனசில் 1000 பாரங்களை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. அத்தனை பாரங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வழி பிறக்க போகுது. அந்த வழியில் நீங்கள் நடந்து செல்லும் பட்சத்தில் அந்த முருகனே உங்களுக்கு துணையாக அனுதினமும் இருப்பான். மிகப்பெரிய அளவில் நீங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய காலம்தாங்க இது. ராகுவை போல் கெடுப்பாரில்லை, கேதுவை போல் கொடுப்பாரில்லைன்னு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த ஜோதிடத்தில். அப்பேற்பட்ட ராகு கேது பயிற்சியின் மூலமாக உங்களின் வாழ்க்கையே புரட்டி போட போகுதுங்க. தயவு செஞ்சு எந்த விதமான மனித அச்சுறுத்தலுக்கும் நீங்கள் பயப்படாதீங்க. நிறைய பேர் நீங்கள் வாழ்க்கையில் வளரவே கூடாது அப்படின்னு உங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால வாய் மட்டுமே அடிக்க முடியுமே தவிர செயலால் எதுவுமே செய்ய முடியாது. மிகப்பெரிய அளவில் நீங்கள் அவங்க முன்னே உயரக்கூடிய காலம்தான் இது. உங்களுக்கு இருக்கக்கூடிய கனவுகள் பலிக்க போகுது. கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமாக மனசில் மிகப்பெரிய ஒரு கோட்டையை கட்டி வச்சுருக்கீங்க இல்லையா? அந்த கோட்டை நிச்சயமாக இனி எந்த சூழ்நிலையிலுமே உடையாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலையே உங்களுடைய கனவுகள் பலிக்காமல் போயிருமோ அப்படிங்கிறது தான். மிகப்பெரிய அளவில் அந்த கனவுகள் பலிக்கக்கூடிய காலம்தாங்க இது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். மனசை மட்டும் தளர வச்சாதீங்க. மனசில் எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களையும் சுமக்காதீங்க. உங்களால் முடியும் அப்படின்னு முதல்ல நீங்கள் நம்பணும். அப்படி நம்பும்போது உங்களை ஏளனமாக பேசியவர்கள் முன்னிலையில் நிச்சயமாக நீங்கள் ஜெயித்து காட்ட முடியும். மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே விலக போகுது. அத்தனையுமே சுக்குநூற சிதறப்போகுது. இனி உங்களுடைய பாதையில் எந்த விதமான தடைகளுமே இருக்காது. நீங்கள் நம்பிக்கையோடு எந்த ஒரு தொழிலையும் ஆரம்பிக்கலாம். எப்பேற்பட்ட கடினமான முயற்சிகளையும் கையில் எடுக்கலாம். நிச்சயமாக கண்ணி எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுமே வெற்றியில் தாங்க முடிய போகுது. நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கான எல்லா நல்ல விஷயங்களும் பிறந்தாச்சுங்க. அதாவது வாடகை வீட்டில் தானே இருக்கீங்க அப்படின்னு ஏளனமாகவும் கேவலமாகவும் பேசியவர்கள் முன்னிலையில் கால் நிலமாவது கண்ணியில் இந்த 2025 வாங்க முடியும். அதில் சிறப்பாக பூமி பூஜையும் போட முடியும். மிகப்பெரிய அளவில் கண்ணீருக்குடைய ராசியாக இது நாள் வரைக்கும் இருந்துச்சு இல்லையா? இனி உங்களுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் இந்த மண்ணில் விழவே விழாதுங்க. சந்தோஷமாக இருங்க. அந்த சண்முகநாதனுடைய பரிபூரண அருள் கன்னிராசிக்கு கிடைச்சாச்சு. இனி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலுமே உங்களுக்கு உறுதுணை
உறுதுணையாக இருக்க போவது அசுரனை அழித்த வேல் அப்படிங்கிறத நீங்கள் மறக்கவே கூடாதுங்க. நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள். உங்களுடைய நேரமும் காலமும் கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுச்சு. கடந்த 4 வருஷங்களாகவே கண்ணிப்படாத கஷ்டமே கிடையாது. எல்லா விஷயத்துலேயும் தோல்விதான். அதாவது அடுத்தவங்களுக்கு சுலபமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் கன்னிக்கு இது நாள் வரைக்கும் பல கஷ்டங்களை அனுபவிச்சதுக்கு அப்புறமா தான் நடந்திருக்கும். அந்த நிலை இனி தொடரவே தொடராது. நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே திருவினையாகும். ரொம்ப நாளாக அரசு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? நிலுவையில் இருக்கக்கூடிய அரசு வேலை உங்களை தேடி இந்த 2025 வந்தே தீரும். மிகப்பெரிய அளவில் உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்க போகுது. கன்னிராசியில் தொழிலில் நஷ்டம் அடைஞ்சு சொல்லவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க. சில பேரெல்லாம் தற்கொலை முயற்சியே செஞ்சு அவங்களுக்கான மறுபிறவி தாங்க இது. நிச்சயமாக உங்களால் எந்த இடத்துல நீங்கள் தோற்றீங்களோ அதே இடத்துல மறுபடியும் மீண்டு எழுந்து வெற்றி அடைய முடியும். நம்பிக்கையோடு இருங்க. தயவு செஞ்சு அந்த இறைவன் கொடுத்த உயிரை எடுக்கிறதுக்கு இறைவனுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் இருங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமுமே இருக்காது. நான் அடித்து சொல்லுறேன், நம்பிக்கையோடு இருங்க. எந்த விதமான கவனச்சிதறல்களும் இல்லாமல் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்துக்கிட்டே இருக்கும். இனி எந்த விதமான சரிவையும் கண்ணி சந்திக்கவே சந்திக்காது. 2 அடி முன்னெடுத்து வச்சிங்க அப்படின்னா 10 அடி சரிக்கு தான் இது நாள் வரைக்கும் விழுந்துக்கிட்டு இருக்கீங்க. அதனாலேயே அந்த முயற்சி செய்ய வேண்டாம், அடுத்த முயற்சி செய்ய வேண்டாம். இனி நம்ம எந்த விதமான கடின வேலைகளையும் செய்ய வேண்டாம், கையில் எடுக்க வேண்டாம். எதை எடுத்தாலும் தோல்விதான் வரப்போகுது அப்படின்னு ஒரு மன விருத்தியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த நிலையிலிருந்து நீங்கள் மாறி மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைய போகிறீங்க. நிச்சயமாக நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் வெற்றியில் தாங்க முடிய போகுது. திருமணமாகாமல் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தில் அமோகமாக திருமணம் நடந்தே தீருங்க. மிகப்பெரிய அளவில் பிரிஞ்ச சொந்தங்கள் உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் இழந்த அத்தனையுமே இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பின் அடையக்கூடிய முடியுங்க. செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். கடந்த காலத்தை தயவு செஞ்சு நினச்சி பார்க்காதீங்க. அதில் இருக்கக்கூடியது கண்ணீர்களும் துரோகங்களும் மட்டும்தானே. அதை நினச்சி உங்களால் முன்னேறி செல்லவே முடியாது. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே கூடாது, அவங்கள விட அதிகமாக பணம் சம்பாதிக்கவே கூடாது அப்படின்னு உங்கள் கூடவே இருக்கவங்க நினச்சிட்ருக்காங்க. அவங்களோட மூஞ்சிலெல்லாம் நீங்கள் கரிய பூச வேண்டாமா? அவங்க எண்ணத்துக்கு தகுந்த மாதிரிக்கு நீங்கள் கடந்த காலத்தையே நினச்சி வருந்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எந்த விதமான லட்சியங்களையும் உங்களால் அடையவே முடியாது. அதனால் தயவு செஞ்சு இனி உங்களுடைய பார்வை முன்னோக்கி மட்டும்தாங்க இருக்கணும். உங்களை ஏளனமாகவும் தரைக்குறைவாகவும் பேசியவர்கள் முன்னிலையில் நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தே தீருவீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு செயல்கள் மூலமாக நீங்கள் காட்டுங்க. இந்த உலகத்திலேயே மிக சிறந்தது எது அப்படின்னா செயல்தான். நீங்கள் சாதிக்கிறதுக்கு முன்பே வெற்றியை கொண்டாடாதீங்க. அந்த குணம் உங்களுக்கு நிறைய இருக்குது. காரணம் என்னன்னா மனசில் எதையுமே மறைச்சி வச்சுக்க தெரியாது. அதனால் எந்த ஒரு விலையும் அதனால் வந்த வினையும் தன்வினை தான். இத்தனை நாள் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களுமே இனி எந்த விதமான விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தாலோ அந்த காரியம் கைகூடுற வரைக்கும் யார்கிட்டையுமே சொல்லாமல் இருங்க. இரத்த பந்தமாகவே இருந்தாலும் முக்கியமாக சகோதர சகோதரிகளிடம் எந்த விதமான உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் பகிராமல் இருக்கிறது மாபெரும் நன்மையை உங்களுக்கு அளிக்கும். கண் திருஷ்டிகளும் பொறாமைகளுக்கும் நடுவில் தான் கன்னிராசி தினம் தினம் எதிர்நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை யாராவது எதிர்க்க நின்று உங்களை எதிர்த்தா அவங்கள நீங்கள் வீழ்த்திடுவீங்க. பொறாமை வாய்ந்த எண்ணங்களோடு உங்களை அடிக்கும் பட்சத்தில் அந்த எண்ணங்களோடு உங்களால் எந்த விதமான போரையும் செய்ய முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் பல பேர் நீங்கள் அழியணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்கள் அவங்கக்கிட்டேயே தெரியாமல் பழகிட்டுருக்கீங்க. வெள்ளந்தியாக எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கும் பொழுது உங்களோட நெஞ்சில் எந்த விதமான ஈட்டி
ஈட்டியுமே பாயாது. முதுகில் 1000 ஈட்டி பாயுங்க. கன்னிராசிக்கு வாழ்க்கையில் யாருமே துணையாக நிற்க மாட்டாங்க. ஆபத்தில் இருக்கும்போது யாருமே ஓடோடி வந்து உதவி செய்ய மாட்டாங்க. உங்களை அதால் பாதாளத்தில் தள்ளி விடுறதுக்கு 1000 கரங்கள் சேருமே தவிர அந்த பள்ளத்திலிருந்து உங்களை மேலே தூக்கி விடுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும்.